எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். பிச்சைக்காரன் ஒருத்தன் ஒரு கோவில் வாசல்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு பெரிய மகான் ஒருத்தர் அந்த இடத்துக்கு வந்தாரு. அந்த பிச்சைக்காரன், அந்த மகான் நமக்கு ஏதாவது பிச்சை கொடுப்பாரு அப்படின்னு நம்பிக்கையோட அவர் பின்னாடியே போனான். ஆனா அவரு அவனை கண்டுக்காம கோவிலுக்குள்ள போயிட்டாரு. கோவிலுக்கு போயிட்டு வந்து அந்த மகான் நமக்கு ஏதாவது கொடுப்பாரு அப்படின்னு காத்துக்கிட்டே இருந்தான். அந்த மகான் கோவில்ல இருந்து வெளியே வந்ததும் ஐயா 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 அப்படின்னு பின்னாடியே போனான் அந்த பிச்சைக்காரன். ஆனா அந்த மகான் என்ன சொன்னார்னா, உனக்கு கை காலெல்லாம் நல்லா தானே இருக்கு, நீ ஏன் பிச்சை எடுக்கிற அப்படின்னு கேட்டார். எனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கலைங்க ஐயா, எனக்கு நேரமும் சரியில்லை, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் என்னால முன்னேறவே முடியல, அதனாலதான் நான் பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னானா அந்த பிச்சைக்காரன். உடனே அந்த மகான் என்ன சொன்னாரு அப்படின்னா, நாளையில இருந்து உனக்கு நேரம் சூப்பரா இருக்கும், நாளையில இருந்து உன் வாழ்க்கையே மாறப்போகுது, நாளையில இருந்து நீ நினைச்சதெல்லாம் நடக்க போகுது, நீ ஒரு சிறந்த மனிதன் அப்படின்னு ஒன்னு எல்லாருமே பாராட்ட போறாங்க, நீ நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொன்னாரு அந்த மகான். அது மட்டும் இல்லாம, நான் சொன்னது மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா நீ நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறியோ அதுல இருந்து 10% இல்ல ஒரு சின்ன தொகையோ இந்த கோவில் உண்டியல்ல நீ கொண்டு வந்து கொடுக்கணும், அதுவும் நீ நடந்தே தான் இந்த கோவிலுக்கு வந்து அந்த காசை உண்டியல்ல போடணும் அப்படின்னு சொன்னாரு அந்த மகான். உடனே அந்த பிச்சைக்காரனும், கண்டிப்பா நாளைக்கு மட்டும் நீங்க சொன்னது நடந்துருச்சு அப்படின்னா எனக்கு எவ்வளவு பணம் கிடைக்குதோ அதுல ஒரு சின்ன தொகையை நான் இந்த கோவிலுக்கு தர்றேன் அப்படின்னு சொன்னா அந்த பிச்சைக்காரன். மறுநாள் அந்த பிச்சைக்காரன் அதிகாலையிலே எழுந்து குளித்து நல்ல துணியெல்லாம் உடுத்திக்கிட்டு கடவுளை வணங்கிட்டு, இன்னையிலிருந்து நம்ம வாழ்க்கையே மாறப்போகுது, நமக்கு இன்னைக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அடிக்க போகுது அப்படின்னு நம்பிக்கையோட காத்துட்டு இருந்தான். அப்பதான் ஒரு காய்கறி வண்டி ஒண்ணு பஞ்சர் ஆகி நின்றுகிட்டு இருந்ததை அவன் போய் பார்த்தான். அந்த டிரைவர் கிட்ட போயிட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டான். இந்த மாதிரி பக்கத்து ஊர்ல இருக்க கல்யாண மண்டபத்துக்கு இந்த காய்கறிகளையும் பழங்களையும் நான் கொண்டு போய் கொடுக்கணும், ஆனா வண்டி பாதியில நின்று போச்சு, அது ஒரு கல்யாண வீடு, நேரம் தவறி போச்சு, அவங்க வேற இடத்துல இன்னைக்கு காய்கறிகளையும் பழங்களையும் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க, இனிமே நான் இந்த காய்கறிகளையும் பழங்களையும் கொண்டு போய் கொடுத்தாலும் அவங்க வாங்கிக்க மாட்டாங்க, இந்த வண்டியை சரி பண்ணவும் இப்ப இங்கே ஆள் இல்லை, அதனால நான் இப்பவே பஸ் ஏறி என்னுடைய ஊருக்கு போயிட்டு நாளைக்கு வண்டியை சரி பண்ண ஆள் கூட்டி இங்க வரேன், அதுவரை என்னோட வண்டியை பார்த்துக்கோங்க, அது மட்டும் இல்லாம இந்த வண்டியில இருக்கக்கூடிய பழங்களையும் காய்கறிகளையும் உங்களால விற்க முடிஞ்சா வித்துக்கோங்க அப்படின்னு அந்த டிரைவர் சொல்லிட்டு போயிட்டான். அப்பதான் அந்த பிச்சைக்காரன் யோசிக்கிறான், என்னடா இது இவ்வளோ பழங்களையும் காய்கறிகளையும் நம்ம வச்சு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சான். இருந்தாலும் நம்பிக்கையோட அந்த பழங்களையும் வண்டியில இருந்த காய்கறிகளையும் வீடு வீடா போய் விற்க ஆரம்பிச்சான். அதன் மூலம் அவனுக்கு ஒரு நல்ல தொகை கிடைச்சது. அந்த பிச்சைக்காரனுக்கு ஆச்சரியமா இருந்தது, திடீர்னு எப்படி இந்த இடத்துல வண்டி நின்று போச்சு, அது மட்டும் இல்லாம அவன் எப்படி இவ்வளவு பழங்களையும் காய்கறிகளையும் நமக்கு சும்மா கொடுத்தான், நாளைக்கு உங்களால முடிஞ்ச தொகையை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போயிட்டானே, இப்படி அது வித்தா நமக்கு இவ்வளவு பணம் வேற கிடைச்சிருக்கு அப்படின்னு அவனுக்கே ஆச்சரியமா இருந்தது. அதே நேரத்துல அந்த மகான் சொன்னது போலயே நடந்துருச்சு அப்படின்றனால கோவிலுக்கு போய் தனக்கு கிடைச்ச லாபத்துல ஒரு சிறு தொகையை உண்டியல்ல போடணும்னு நினைச்சான். நடந்தே அந்த கோவிலுக்கு போயிட்டு உண்டியல்ல பணத்தை போட்டு வந்தான். மறுநாள் அந்த வண்டிக்காரன் திரும்ப வரும்போது, இந்த மாதிரி பழங்களையும் காய்கறிகளையும் நீ எனக்கு டெய்லி கொண்டு வந்து கொடு, அதற்கு நான் உனக்கு ஒரு பணம் தரேன், நாம இந்த ஊர்ல சேர்ந்து பழங்களையும் காய்கறிகளையும் விற்று வியாபாரம் பார்க்கலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பிஸ்னஸை பண்ணோம் அப்படின்னா நம்ம நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு அந்த வண்டிக்காரன்ட்ட அந்த பிச்சைக்காரன் சொன்னான். இதை தொடர்ந்து 2 பேரும் சேர்ந்து அந்த பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. தினமும் நல்ல லாபம் வந்தது. அதே நேரத்தில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே தனக்கு வந்த லாபத்துல ஒரு சிறு தொகையை நடந்தே போய் அந்த கோவில் உண்டியல்ல போட்டுட்டு வந்தான். இப்படியே சில வாரங்கள் போச்சு. கிட்டத்தட்ட அவனாவே ஒரு வண்டி வாங்குற அளவுக்கு வளர்ந்துட்டான். இப்போ எங்க போனாலும் வண்டியில தான் போயிட்டு வந்தான். ஆனா ஒவ்வொரு நாளும் அந்த கோவிலுக்கு போய் கொஞ்சம் காசை உண்டியல்ல போடணும்ல, அப்ப மட்டும் அந்த கோவிலுக்கு நடந்தே தான் போகணும்னு மகான் சொன்னது ஞாபகம் வந்தனால ஒவ்வொரு நாள் காலையிலையும் நடந்தே அந்த கோவிலுக்கு போயிட்டு உண்டியல்ல காசை போட்டு வந்தான். இப்படியே சில வாரங்கள் போகுது. அவனுக்கும் நிறைய லாபம் வந்தது. அவன் 2 பேரை வேலைக்கு வச்சு வேலை வாங்குற அளவுக்கு வளர்ந்துட்டான். ஆனால் தினமும் தவறாம தனக்கு கிடைச்ச லாபத்துல ஒரு தொகையை அந்த கோவில் உண்டியல்ல போட்டுக்கிட்டே இருந்தான். ஆனா அன்னைக்கு ஒரு நாள் காலையில அவனுக்கு ரொம்ப அசதியா இருந்தது. அதனால சரி நாளைக்கு சேர்த்து கோவிலுக்கு போலாம் அப்படின்னு அந்த கோவிலுக்கு போறதை தள்ளி போட்டானாம். மறுநாளும் அவனால போக முடியல. இவனுக்கும் கொடுக்கணும்னு ஆர்வம் தான், ஆனா நீ அந்த கோவிலுக்கு எப்ப போனாலும் நடந்துதான் போகணும்னு மகான் சொல்லியிருந்தார்ல, அதனால வண்டியில போக விருப்பம் இல்லை, நம்மளா நடந்து போய் கொடுக்க முடியாது, அதனால நாளைக்கு போகலாம்னு தள்ளிப்பட்டான். இதே மாதிரி 2 வாரங்கள் தொடர்ந்து அவனால அந்த கோவிலுக்கு போகவே முடியல. இதை தொடர்ந்து திடீர்னு அவனுக்கு உடம்பு வேற சரியில்லாம போகுது.
அடுத்து ஒரு வாரத்துக்கு என்னென்னமோ வைத்தியங்கள்லாம் பண்ணி பார்க்குறான். ஆனால் எதுவுமே அவனை குணப்படுத்தலை. அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, ஒருவேளை அந்த மகான் சொன்ன மாதிரி உண்டியல்ல போட வேண்டிய அந்த தொகையை நம்ம போடாதனால தான் நமக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சோ அப்படின்னு நினைச்சான். உடனடியாக நடந்தே அந்த கோவிலுக்கு போய் ஒரு சிறு தொகையை நம்பிக்கையோடு அந்த கோவில் உண்டியல்ல போயிட்டு திரும்ப வந்தான். அந்த மகிழ்ச்சியும் அந்த நன்றி உணர்வும் அவனை அந்த நோயிலிருந்து குணப்படுத்துச்சு. அதன் பிறகு அவனுக்கு நோயே வரல, ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தான். அவனுடைய பிஸ்னஸ்லையும் நல்ல முன்னேற்றம் இருந்தது. நாளடைவில் மிகப்பெரிய மனிதனாகவும் மாறிட்டான். இருந்தாலும் அந்த கோவிலுக்கு போய் தினமும் ஒரு சிறு தொகையை உண்டியல்ல போட்டுக்கிட்டே இருந்தானாம். அவ்வளவுதாங்க, இதோட இந்த கதை முடிஞ்சுது. ஆனா இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அந்த மகான் இருக்கார்ல, அவர் தான் கடவுள்னு வச்சுக்கோங்க. அவர் அந்த பிச்சைக்காரனுக்கு நல்ல வேலையை வாங்கி கொடுத்தோ இல்ல நிறைய பணத்தை கொடுத்தோ உதவல. நாளையிலிருந்து உன் வாழ்க்கை மாறும் அப்படின்ற நிறைய நம்பிக்கையை மட்டும்தான் கொடுத்தாரு. அதே போலதான் கடவுள் நமக்கு உடல் நலத்தையும் சிந்திக்கக்கூடிய திறனையும் கொடுத்திருக்கிறாரு. அதோட நம்பிக்கையை மட்டும்தான் கடவுள் என்னைக்கும் கொடுப்பாரு. அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளேயே இருக்கணும். நேற்றைய தினம் எவ்வளவு மோசமான தினமா இருந்தா கூட இன்னையிலிருந்து என் வாழ்க்கை கண்டிப்பா மாறும், இன்னைக்கு ஒரு சிறப்பான தினமா இருக்கும் அப்படின்னு நீங்க ஒவ்வொரு நாளும் காலையில நினைச்சு உங்க வாழ்க்கையை தொடங்குங்க. அதுவே உங்க வாழ்க்கையை ஒரு சிறப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போகும். ரெண்டாவது, அந்த மகான் நீ நடந்தே தான் கோவிலுக்கு வரணும் அப்படின்னு சொன்னார்ல, இது எதுக்காகனா நாம நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை தொடர்ந்து ஆரோக்கியமாவே வச்சுக்கிறதுக்கு இது உதவும். நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணுங்க, உடற்பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா யாருமே கேட்கறது இல்லை. ஒன்றும் இல்லைங்க, டெய்லி நீங்க ஒரு 30 நிமிஷம் நடைப்பயிற்சியோ இல்லை ரன்னிங்கோ செஞ்சா மட்டுமே 90% நோய்கள் உங்க கிட்டேயே வராது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா யாருமே ஒரு வாக்கிங்கோ ரன்னிங்கோ பண்றதே இல்லை. இந்த இடத்துல தான் நம் முன்னோர்கள் கடவுளை புகுத்திருக்காங்க. உடற்பயிற்சி செஞ்சா உன் உடலுக்கு நல்லதுன்னு சொன்னா இவன் கேட்க மாட்டான். ஆனா டெய்லி ஒரு 10 நிமிஷம் பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போயிட்டு வா, அந்த கோவில 12 சுத்து, அந்த கோவில 108 சுத்து, 48 சுத்து, இல்ல 15 நாளைக்கு ஒரு முறை வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கோ பௌர்ணமி அன்னைக்கோ மலை மேல இருக்க கோயிலுக்கு போய் சாமி பார்த்துட்டு வா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்முடைய உடல் ஆரோக்கியம் மேம்படதான். அது மட்டும் இல்லை, இப்போ ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கோங்க, அளவா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. அதுவே நீ நினைச்சது நடக்கணும்னா விரதம் இரு, ஒரு வாரத்துக்கு ஒருக்க விரதம் இரு, கடவுளை நினைச்ச விரதம் இரு, சாப்பிடாம இரு அப்படின்னு சொன்னா எல்லாருமே கண்டிப்பா கேட்பாங்கல்ல. அது கூட நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்காக சொல்லப்பட்டது தான். இதுக்காக தான் அந்த மகானும் அவனை நடந்தே நீ கோவிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாம் சரி, ஆனா அந்த மகான் எதற்கு 10% பங்கு கேட்டாரு? கடவுள் என்ன இந்த மாதிரி லாபத்துல ஒரு சிறு தொகையோ பங்கோ கேட்பாரா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க கோவில்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தொகை கொடுக்க வேணாம், கடவுளுக்கு கொடுக்க வேணாம். ஆனா இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு கொடுங்க. கல்வி கட்டணம் கட்ட முடியாம இருக்கக்கூடிய சில குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸோ காலேஜ் ஃபீஸோ கட்டி உதவி பண்ணுங்க. அநாத ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உதவி பண்ணுங்க, முதியோர்களுக்கு உதவி பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு மாசமும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பணத்துல இருந்து ஒரு சின்ன தொகையை இது போல இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவணும். அப்படி பண்ணா நம்முடைய பணம் இன்னும் பல மடங்கா பெருகும். இதுதான் இந்த கதையோட நீதி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்முடைய நேற்றைய நாள் எவ்வளவு மோசமான ஒரு தினமா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு சிறப்பான தினமா அமையும். இன்னையிலிருந்து என் வாழ்க்கை மாறப்போகுதுன்னு ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களை முழுசா நம்புங்க. ரெண்டாவது பாயிண்ட், தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யுங்க, விரதம் இருங்க. அது உங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமா வச்சிருக்க உதவும். மூணாவது பாயிண்ட், நீங்க சம்பாதிக்கக்கூடிய தொகையிலிருந்து ஒரு சின்ன தொகையை இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுங்க. இந்த 3 விஷயமும் தொடர்ந்து கடைபிடிங்க. அதோட சேர்ந்து கடவுள் நம்பிக்கையும் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கை என்னைக்குமே சிறப்பா இருக்கும். ட்ரீம் பிக், அச்சீவ் பிக், என்பதெல்லாம் உயர்வு.